Hi, hello, welcome to Bharat Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ நம்ம கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் லேப்டாப்பும் சரி இல்லனா ஒரு லோயர் எண்ட் PC லேப்டாப் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ற ஒரு பெஸ்டான அதே சமயத்துல சிம்பிளா இருக்கிற ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம சேனல்ல ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இந்த லோயர் எண்ட் லேப்டாப் PC சம்பந்தமா நம்ம போட்டுட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் லேப்டாப் நம்ம வச்சுக்கலாம். கவர்மெண்ட் லேப்டாப்ன்றது ஒரு லோயர் எண்ட் லேப்டாப் தான். அந்த லேப்டாப்பை எப்படி ஒரு கேமிங் செட்டப்ல நம்ம மாத்துறது அது மாதிரி வீடியோஸா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் லேப்டாப்ல விளையாடக்கூடிய ஒரு பெஸ்டான கேம்ஸா இருக்கட்டும் இது மாதிரி எல்லாமே நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ நான் சொல்ற வீடியோஸ்லாம் நீங்க இன்னும் செக் பண்ணி பார்க்கலனா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வரிசையில் இப்போ நம்ம ஒரு கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற லேப்டாப்புக்கும் சிஸ்டமுக்கும் எந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. ரொம்ப நம்ம இதை பத்தி பேசிட்டே இருக்க வேணா, டக்குன்னு வீடியோக்குள்ள போயிட்டு இது எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சேனலை கிளிக் பண்ணி உள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதுல உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்க லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாமே நீங்க பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம BTM ஃபேமிலியில நீங்கள ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்போ இந்த சாஃப்ட்வேர் எந்த விதத்துல சிம்பிளா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரா இருந்தாலும் எடிட் பண்ணலாம், உங்ககிட்ட எந்த லேப்டாப் சிஸ்டமா இருந்தாலும் எடிட் பண்ணலாம். மூணாவது ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே கம்மி. நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு 500 to 600 MB தான் ஸ்டோரேஜ் வந்து இது பிடிக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே இதுல ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டா கவர் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், எங்க இருந்து டவுன்லோட் பண்ணலாம், இதுல எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்கு அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ அதனால இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பார்த்துடலாம். நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிற அந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபில்மி அப்படின்றது இமிஃபோன் அப்படின்ற ஒரு கம்பெனியோடைய ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை தான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் டேரெக்டாக க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபில்மி வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலாம். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் இந்த ஃபில்மியை டவுன்லோட் பண்ணுற இந்த அஃபிஷியல் வெப்பேஜுக்கு நீங்கள் வந்துடலாம். இந்த ஃபில்மி சாஃப்ட்வேரோடைய வெப்பேஜ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோடை கிளிக் பண்ணதும் ஒரு சில செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக எப்பவும் போல் நம்ம ஒரு சாஃப்ட்வேரை லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டப் ப்ராசஸ் வந்து ஒரு 5 நிமிஷம்குள்ளே தான் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் ஆன ஃபில்மி அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணி நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஃபில்மியோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.5.1. நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எந்த வெர்ஷன் வந்து ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரீசெண்டாக இருக்கிறது தான் டவுன்லோட் ஆகும். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபில்மி சாஃப்ட்வேர் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இதோட இனிஷியல் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அதில் லைனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எடிட்டிங் மோட் அப்படின்றது நம்ம ப்ரொஃபஷனலாக எடிட்டிங் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிரியேட் அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு தேவைப்படாது. ஒரு சிலர் இந்த பர்த்டே, வெட்டிங் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து எடிட் பண்ணுவாங்க. இது மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ஆட்டோ கிரியேட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லைட்ஸ் டு வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் 4வது 5வது பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டரும் ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆடியோவுக்கு தனியாக சாஃப்ட்வேரும் இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தனியாக சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ண தேவையில்லை. எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன்னாக ஒரே சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடிட்டிங் மோடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம டக்குன்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ இந்த எடிட்டிங் மோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். நார்மலாக இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில ஃபைல்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து ஒரு சிம்பிளாக எடிட்டிங் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஃபைல்ஸ் இம்போர்ட் பண்ணலாம். இல்லைனா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் மீடியா அப்படின்னு இருக்கும். இம்போர்ட் ஃபைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ நீங்கள் கொண்டு வந்த ஃபைல்ஸோடைய ப்ரிவ்யூ, அதாவது அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எடிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா அது நீங்கள் 2 வாட்டி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீனில் காட்டும். ஸோ நீங்கள் கொண்டு வந்த ஃபைல் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் ஒரு டெமோ மாதிரி பக்கத்தில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஒரு ஃபைல் பக்கத்தில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்கும். அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த எடிட்டிங் பண்ணுற அந்த ஏரியாவுக்கு வந்துடும்.
ஸோ இது வந்து மீடியா கொண்டு வர ஏரியா. இது வந்து நீங்கள் எடிட்டிங் பண்ண போகிற அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்குற அந்த ப்ரிவ்யூ ஏரியா. கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஏரியா. இங்கே தான் வந்து நீங்கள் கட் பண்ணுறது, அந்த ஆடியோவெல்லாம் மர்ஜ் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கீழே இந்த இடத்துல பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வீடியோ கிளிப்பை வந்து கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து நமக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் வந்து இப்போ நான் அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு ஸோ இப்போ எனக்கு இது வரையும் போதும், இங்கே வந்து நான் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா மேலே பார்த்தீங்கன்னா சிசர் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த சிசர் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த வீடியோ வந்து கட் ஆகிடுது. ஸோ இது வரையும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டெலிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தேவையான மாதிரி அந்த வீடியோவில் இருக்கிற ஒரு போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மியூசிக் நான் கொடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து நான் ஒரு மியூசிக் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த மியூசிக் வந்து நான் அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ கீழே இந்த ஆடியோ இருக்குது. இந்த ஆடியோவில் எனக்கு எந்த ஆடியோ தேவை அப்படின்றதையும் நான் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட் பண்ணுறது அப்படின்னாலே நீங்கள் அந்த சிசர் சிம்பிளை யூஸ் பண்ணி சிம்பிளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே இன்னொரு ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே அது கீழே வந்துருச்சு. இப்போது இந்த கிளிப்பில் இருந்து இந்த கிளிப்புக்கு மூவ் ஆகும்போது எனக்கு ஒரு டிரான்சிஷன், அதாவது இப்போது இந்த வீடியோவிலேருந்து இந்த வீடியோவுக்கு வந்து ஜம்ப் ஆக போகுது. இது ஜம்ப் ஆகிறது வந்து அப்படியே நார்மலாக இல்லாமல் அதனை எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா இதிலேருந்து அந்த வீடியோவுக்கு ஜம்ப் ஆகும்போது கொஞ்சம் ஒரு எஃபெக்டாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம டிரான்சிஷன் எஃபெக்டில் எப்படி கொண்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா மேலே அவங்க கொடுத்துருக்க டூல்ஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ நாங்கள் மேலே போயிட்டு டிரான்சிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டிரான்சிஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டிரான்சிஷன் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சிம்பிளாக இப்போது ஒரே ஒரு டிரான்சிஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். அப்படியே நான் இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் வைக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் இருந்து இந்த ஃபோட்டோவுக்கு மாறும்போது நடுவில் இந்த டிரான்சிஷன் வரும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரொஃபஷனலாக எடிட்டிங் பண்ணுற ஆப்ஷனில் வந்து இவ்வளோ தான். நீங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயமா ஈஸியாக நீங்களே தெரிஞ்சிக்கலாம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் பண்ண அந்த வீடியோ ஃபைல் வந்து உங்கள் லேப்டாப் ஸ்டோரேஜுக்கு அது சேவ் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டு ஒரு டிக் மார்க் வரும். நீங்கள் ஓப்பன் தி ஃபைல் லொகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிரியேட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம். ஆட்டோ கிரியேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடிட்டிங் பண்ணுறதுக்கு, இப்போ எடிட்டிங் பண்ணுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை ப்ரோ, நான் சிம்பிளாக ஒரு வீடியோவை குயிக்காக எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேவையான மாதிரி ஒரு சில ஆடியோ வீடியோ ஃபைல்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபைல் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சைடில் ஆல் டெம்ப்ளேட்ஸ், வெட்டிங், பர்த்டே, ஹாலிடே அப்படின்னு போட்டு நிறைய விதமான டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்த்டேக்கு வந்து நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணிடுவீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பர்த்டே அப்படின்னா பர்த்டேவை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் ஆகிடும். நீங்கள் எடிட்டிங் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு நீங்கள் அந்த டிசைனை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது. எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணுமோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாவோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்லைட்ஸ் டு வீடியோ. இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஒரு பிபிடியை வந்து நீங்கள் வீடியோ ஃபைலாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் சிம்பிளாக மாற்றிக்கலாம். இப்போ நான் லேப்டாப்பில் இருக்கிற எதனா ஒரு பிபிடி ஃபைலை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே கன்வெர்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கன்வெர்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பிபிடி ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபைலாக ஒரு சில செகண்ட்ஸில் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிபிடி ஃபைலை வீடியோ ஃபைலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடிட்டிங் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து ஆடியோ ரெக்கார்டர். உங்களுக்கு எதனா ஒரு விஷயத்துக்கு லேப்டாப்பில் ஆடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஃபைனலாக இந்த ஃபில்மியில் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக எதனா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை இப்போ நீங்கள் ஆன்லைனில் எதனா ஒன்று பண்ணுறீங்க, எவிடன்ஸ் கோசம் அந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்கு நிறைய யூசஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இங்கே ரெக்கார்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். 3, 2, 1 அப்படின்னு அந்த டைமிங் போயிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த ஃபுட்டேஜை மறுபடியும் இந்த ஃபில்மிலேயே போட்டு நீங்கள் எடிட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டோட்டலாக இந்த வீடியோவில் ஃபில்மி அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயங்களை சேர்த்து ஒரே சாஃப்ட்வேராக கொடுத்துருக்காங்க. எனக்கு பேசிக்காக இதில் பிடிச்சிருக்க ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ரெக்கார்டர், ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ப்ளஸ் வந்து எடிட்டிங் மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே சாஃப்ட்வேர்லேருந்து பண்ணுறோம் அப்படின்றப்போ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபில்மி வந்து அவங்களோட யூசர்ஸ்க்கு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே அவங்களுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேருடைய லிங்க் அண்ட் இவங்க சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது நீங்கள் மெசேஜ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணலாம். டெலிகிராம்லேயும் நமக்கு சேனல் இருக்குது, வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நாங்களே என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.